இருக்கிற பெண்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கக்கூடாது. எங்கேயாவது ஏதாவது பண்ணி வச்சாலும் சரி உடனே பிடிச்சி எத்தனையோ இடத்துல வந்து இந்த மாதிரி 18 வயசு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் திருமணம் இருக்கும்போது எங்கள் அதிகாரிகள் போய் தடுத்து நிறுத்தி அவங்களுக்கு புத்திமதி சொல்லி அந்த இதை வந்து நிறுத்தியிருக்காங்க. நீங்களும் சொல்லணும், பக்கத்தில் உங்கள் குடும்பத்தில் வீட்டு பக்கத்தில் எங்கேயாவது மாதிரி சின்ன வயசு குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணத்தை பண்ணி வச்சாங்கன்னா அது தவறு, தண்டிக்கப்பட வேண்டியது. அந்த குழந்தைகளுக்கு நம்ம அந்த குழந்தைகளுக்கெல்லாம் சின்ன வயசில் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கல்யாணம் பண்ணிட்டா குழந்தைகளுக்கு அந்த பக்குவம் இருக்காது. பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ஊனமாக பிறக்கும். அப்போ எவ்வளோ சிரமங்கள் இருக்குன்னு பாருங்கள். அந்த தாயோட உடல்நிலை வந்து ரொம்ப மோசமாக போயிடும். அப்போ இந்த சீர்கேடெல்லாம் நம்ம தவிர்க்கணும். அந்த குழந்தையிலேயே கல்யாணம் திருமணங்கள் வந்து கூடாது. ஸோ இது மாதிரி வந்துட்டு நிறைய இருக்குது தெரிஞ்சுக்கிறது. இது மாதிரிலாம் நம்ம சில கட்டுப்பாடுகளோடு இருந்தோம்னா தான் ஒரு நல்ல பிரஜைகளை நல்ல குடிமக்களை நம்முடைய நாட்டுக்கு தேவையான நாட்டில் உருவாக்க முடியும். நாமும் நல்லாயிருக்கும், நம்ம நாடும் நல்லாயிருக்கும், சமுதாயம் நல்லாயிருக்கும், எல்லாரும் நல்லாயிருக்கும். எல்லாரும் வந்துட்டு இந்த குழந்தைகள்லாம் வந்துருக்காங்க. குழந்தைகளுக்கு இந்த டயத்தில் தேவையான கல்வியை கொடுக்கறதுக்கு உண்டான எல்லா வகையான நடவடிக்கைகளும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு நிறைய செஞ்சுட்டு வர்றாங்க. நம்ம குழந்தைகளுக்கு நம்ம செய்ய வேண்டியது ஒரு நல்ல கல்வியை வந்து போடணும். அவங்களுக்கு பள்ளிக்கூடங்களை படிக்க வச்சு, பள்ளிக்கூடம் படிக்க வேண்டிய நேரங்கள் அவங்க வேலைக்குங்கிறது ஆகாது. அதனால் பள்ளிக்கூடம் இளமையில் கல்வியை நீங்கள் நாங்கள் சொன்ன உடனே அவ்வளோ கொடுத்து நீங்கள் வந்துருக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் முறையில் உங்களுக்கு எல்லாருமே என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து வந்திருக்க இந்த குழந்தைகளுக்கு அவங்களுக்கு உண்டான 14,000 ரூபாய் காசோலை மாவட்ட ஆட்சித்தலைவர்களால் வழங்கப்படுகிறது. சசிகுமார், பட்டா, துர்பா, தேவயானி, சரவணன், அவங்க எக்ஸாம்பிள் ரஞ்சனி பிரியா, அகிலா, அகல்யா, அகல்யா, பூமிகா, பிரியதர்ஷினி,